ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ வந்த புது சீரீஸ் டினை இன் லவ் அதில் ஃபஸ்ட்டு எபிசோடை நான் ஒரு 2 வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். சீரீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், ஓகேவா? இன்றைக்கி பார்ட் 1ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் சீன்லேயே அழுதுகிட்டே ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இந்த சீரீஸோட ஹீரோயினே இவங்க தான். இவங்க பேர் ரின்னு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஏன் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்குறாங்க? எதுக்காக இவங்க அழுதுட்டு வந்துட்டுருக்காங்க? இவங்க லைஃப்பில் அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ரின் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. அந்த காரணத்தினால ரின்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதை ஏற்றுக்க முடியாத ரின்னு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி அழுதுகிட்டு கொட்டுற மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ரின்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை, அழுகுறாங்க. நீ எதுக்கு என்னை விட்டு போன? நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணேன் தெரியுமா? நீ ஏன் போய் என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி ரின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது. வர்றது கூட தெரியாமல் அங்கேயே நின்று அழுதுட்டுருக்குறாங்க. அந்த காரு வேகமாக ரின் பக்கத்தில் வரும்போது ரின்னை ஒரு பொண்ணு காப்பாற்றுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா கிம். இவங்க தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோயின். ரின் அவங்கள தட்டி விட்டு, என்னை விடு, இப்போ நீ எதுக்காக என்னை காப்பாற்றின? எனக்குன்னு யாருமே இல்லை, நான் எதுக்காக இருக்கணும்? நான் சாக போகிறேன், என்னை விடுன்னு சொல்லி ரின்னு ரொம்பவே அழுகிறாங்க. கிம்மு தடுக்கிறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு? நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ இறந்துட்டா இது எல்லாமே சரியாகிருமா? நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லி கிம்மு ரின் கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் காதலிச்ச என்னோட பைய என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் எதுக்காக இன்னும் உயிரோட இருக்கணும்? எனக்குன்னு இந்த உலகத்தில் இனி யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி மறுபடியுமே ரின்னு ரொம்பவே அழுகிறாங்க. கிம் அவங்கள பார்த்துட்டு, நீ ஏன் அப்படி சொல்கிற? நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லி கிம்மு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துலையே. ரின்னுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. கிம் சொன்னதை கேட்டு, எனக்கு இந்த லவ் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை, நான் இந்த லவ்வை ரொம்பவே வெறுக்கிறேன், நீயும் இந்த லவ்வுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தா நான் உன்னையுமே வெறுக்கிறேன் அப்படின்னு ரின் சொல்கிறாங்க. ரின்னு பை விட்டுட்டு போன வெறுப்பில் எனக்கு இந்த லவ்வே பிடிக்கல, எனக்கு இந்த லவ்வே வேணான்னு சொல்லி கிம் கிட்ட சொல்கிறாங்க. இன்னுமே அழுகிறாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. நீ ஏன் போய் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துலையே கீழே விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கிம்முக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரின் கிட்ட சொல்கிறாங்க, ரின், உன்னால் எவ்வளோ அழ முடியுமோ இன்றைக்கே நீ எல்லாத்தையுமே அழுது கொட்டிரு, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாதுன்னு சொல்லி ரின்னோட கண்ணையுமே தொடச்சி விட்டுட்டு ரின் அப்படியே ஆறுதலாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரின் அழுகிறத பார்த்து கிம்முக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துல 2 பேருமே அழுதுகிட்டு அந்த சீனை அதோடு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ரின்னு கொஞ்சம் வேகமாகவே, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, எதுக்காக நீங்கள் என்னை வர சொன்னீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா நல்லா தான் இருக்காங்க, ரொம்பவே கூலாக, நீ இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரின்னுக்கு இதை கேட்டு அதிர்ச்சியாக இருக்குது. நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும்? இப்போ எதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இப்போ உனக்கு நீ யாருமே இல்லை, நீ தனியாக தான் இருக்க, நீ மேரேஜ் பண்ணிக்கணும். அதுவும் நீ யாரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா கிம்மை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது, கிம்மையா அப்படின்னு ரின்னுக்குமே ஷாக்காக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, கிம் யார்? ரின்னோட அப்பா கிம்மை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் அப்படி என்னதான் சம்மந்தம் அப்படிங்கிறத இப்போ தான் நமக்கு சொல்கிறாங்க. கிம்மு வேறு யாரும் கிடையாது, ரின்னோட அப்பாவோட
க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் கிம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கிம்மோட அப்பா இறந்துருப்பாங்க. கிம்மும் அதே காரில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். அப்போ ரின்னோட அப்பா கிம்மோட அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உன்னோட பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணாதனால இப்போ ரின் கிட்ட கேட்குறாங்க, நீ கிம்மை மேரேஜ் பண்ணிக்கணும், கிம்மை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரின் கிட்ட சொல்கிறாங்க. எது, அங்கிள் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரின்னுக்கு இப்போந்தான் அந்த விஷயமே தெரியுது. ஆமாம், அவன் இறந்துட்டான் தான். இப்போ கிம்முக்கு யாருமே இல்லை, அவள் தனியாக இருக்கா, அவளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரின்னால் இதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டேயே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஒரே பதில் தான், நீ கிம்மை மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் நீ கேட்ட பிரசிடென்ட் போஸ்டிங் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடையாது. அவளை மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு என்னோட சொத்துல எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே கேஷுவலாக சொல்லி முடிச்சிடுறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்பாவும் என்ன சொல்ல அப்படின்ட்டு. அவங்க அப்பா கிட்ட ரின் சொல்கிறாங்க. ரின்னு ஒரு முடிவுக்கு வந்து, சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அது என்னன்னா, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுவும் 2 வருஷம் மட்டும்தான். ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு கிம் கூட சேர்ந்துருக்கேன், ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டேயே சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதை எதுவுமே கேர் பண்ணிக்காம, இப்போ கிம் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீ அவளை போய் பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரெண்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர்றாங்க. ரெண்டு ரொம்பவே கோவமாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. வேகமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அங்கே பார்த்தா கிம்முக்கு அடிபட்டிருக்கு, தலையில் கையில் எல்லாமே அடிபட்டு பெட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு கோவமாக வந்து, ஏய் எழுந்துடுறி, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கிம்மை எழுப்புறாங்க. கிம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு கோவத்தில் வேகமாக எழுப்பவும் எழுந்துக்கிறாங்க. ரின் கேட்குறாங்க, நீ என்னதான் சொன்ன என்னோட அப்பா கிட்ட மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னியா? உன் மனசில் நீ என்னதான் ஐடியா வச்சுருக்க அப்படின்னு ரொம்பவே கோவமா கிம் கிட்ட சொல்கிறாங்க. கிம்மு எதுவுமே புரியாமல் மெதுவாக எழுந்து, இவளுக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனுமே கொடுத்துட்டு, இப்போ நம்ம என்ன சொல்ல அப்படின்னு யோசிக்கும் போதே அவங்க வயிற்றுல இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பசிக்குது. இதை பார்த்ததும் ரென்னு கேட்குறாங்க, உனக்கு பசிக்குதா என்ன அப்படின்னு கேட்கவும் அதுக்கு கிம் சொல்கிறாங்க, இப்போ நான் ஆமான்னு சொன்னால் நீ என்ன பண்ண போகிற? எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. எது, நானா? அதுவும் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமா? என்னால் முடியவே முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அந்த நர்ஸே வருவாங்க, உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் உன்னோட நியூட்ரிஷன், என்ன ஃபுட்டு கொடுக்கணுன்னே அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு ரெண்டுமே சொல்லிடுறாங்க. அப்போ கிம்மு, ஓ அது வரைக்கும் என்னோடய வாயை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, என்னால் முடியுமா அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரென்னை இன்னுமே கோவப்படுத்தி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ரென் கிட்ட பேசுகிறாங்க. என்னோட அப்பா இறந்துட்டாரு, எனக்கு இப்போ யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன், நீ என்னை கேர் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு கிம்மு ரென் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு, உன்னோட அப்பா இறந்துட்டாங்க தான், அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், என்னால் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டுமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு கிம் என்ன சொல்கிறாங்க, அது பரவாயில்ல, என்னோட அப்பாவுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நோயுமே இருந்துச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை, அவர் போயிட்டாரு அவ்வளோதான், இனி அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கிம்மு கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுகிறாங்க. நான் என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக வாழணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணணும், இனி ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை, என்னோடய லைஃப்பை
நான் தான் மாற்றிக்கணும் அப்படின்னு கிம் சொல்கிறாங்க. கிம்மா இப்படி பேசுறது அப்படின்னு ரெண்டுமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ரெண்டு கிம்மு கிட்ட வந்து, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, நீ மட்டும் என்னோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மேரேஜை நான் பண்ணிக்க மாட்டேன், இது எனக்கு வேணாம், நான் இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நீ என்னோட அப்பா கிட்ட போய் சொன்னா, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன், அதை வச்சு நீ உன்னோட நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கோ, இதை மட்டும் நீ பண்ணுறியா, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன் அப்படின்னு ரென்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கிம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது என்னால் கண்டிப்பாக முடியாது, நான் உன்னை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ரென்கிட்டயே சொல்கிறாங்க. ரென்னுக்கு செம்ம கோவம் வருது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஊன்னிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இடையில ஒரு நர்ஸ் வந்து கிம்முக்கான சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கிம்மு செம பசியில் இருந்திருப்பாங்கல்ல, உடனேவே அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கிம்மோட கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அவங்க ட்ரை பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கையில் வலி இருக்குது. அதை பார்த்துட்டு ரெண்டுமே இரு நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிம் பக்கத்தில் போயிட்டு ஸ்பூன் எடுத்து கிம்முக்குமே ஊட்டி விடுறாங்க. பாசமாலாம் ஊட்டி விடலை, என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, அப்பா வேற சொல்லிட்டாரு கிம்மை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக வேண்டா வெறுப்பா இந்தா தின்னு தொலை அப்படின்னு ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து ரொம்பவே வேகமாக கிம்மோட வாயில் திணிக்கிறாங்க, தின்னு தொலை அப்படின்னு. ஆனாலும் கிம்மு அதையுமே ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ கிம்மு ரெண்டுக்கிட்ட, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்ண முடியுமா, எனக்கு இருட்டுனா பயம், அதை விட பேயினா எனக்கு ரொம்பவே பயம், நீ என் கூட இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு என்ன சொல்கிறாங்க, நீ என்ன நினச்ச, நான் என்ன உன்னோட நர்ஸா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், உன் கூட நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க. உன்னோட அப்பா தானே சொன்னார் என்ன நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு, நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறப்பா அப்படின்னு கிம் சொல்கிறாங்க. ரென் அதுக்கு, ஏ பொண்ணு, நமக்குள்ள எதுவுமே கிடையாது, அப்புறம் எதுக்காக நான் இங்கே ஸ்டே பண்ணணும், எதுக்காக உன்னை கேர் பண்ணிக்கணும், இது எந்த அடிப்படையில் நான் இதெல்லாம் உனக்கு பண்ணணும், என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு ரென் சொல்கிறாங்க. அதுக்கு கிம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா சீக்கிரமே நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக போகிறேன், அதுக்காகத்தான் சொல்லவும். ரென் இன்னுமே கோவமா, இல்லவே இல்லை, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம், நீ எதுக்கு இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிற, எனக்கு இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன், அதுக்காகத்தான் நான் உன்னை இங்கே ஸ்டே பண்ணிக்க சொல்கிறேன், ப்ளீஸ் என் கூட இருன்னு சொல்லி அப்படி கெஞ்சிக்கிட்டு ரின் கிட்ட கேட்குறாங்க. ரின்னுமே எதுவுமே சொல்லாமல் சரி தூங்கு நீ அந்த பெட்ஷீட்டை எடுத்து போர்த்தியுமே விடுறாங்க. கிம் ரொம்பவே சேட்டைக்கார பொண்ணு போல் ரின்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க. மறுபடியும் எனக்கு லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறியா நீ, ரின்னை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் ரின்னு, நான் ஒன்றும் உன் நர்ஸெல்லாம் கிடையாது, நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு உனக்கு தலை வலிக்குன்னா நான் வேணா நர்ஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிம்மு மறுபடியும், நீ தானே என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபு, நீ தானே இது எல்லாத்தையுமே பண்ணணும், என்னை கேர் பண்ணிக்கணும் அப்படி நீ பேசவும் இவ பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு நீ தூங்கி தொலைன்னு சொல்லி அந்த பெட்ஷீட்டை மொத்தமாகவே எடுத்து கிம் அப்படியே போத்தி விட்டுடுறாங்க பெட்ஷீட்டுக்குள்ளே. கிம்மு, ஐயோ எனக்கு வலிக்குது, என்னை விடு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கிம்மு ரின்னை விடுறதாவே இல்லை. மறுபடியும் எழுந்து, நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, நீ பண்ணுற எல்லாமே அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே தலைவலிக்குன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு லைட்டாக அப்படி கத்தவும், ரென்னு உனக்கு என்னாச்சு, தலை ரொம்ப வலிக்குதா நீ கிம்மோட பக்கத்தில் போகிறாங்க. கிம் இதுதான் டைமுன்னு சொல்லி ரின் அப்படியே பிடிச்சி இழுத்து அவங்க பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே நெருக்கமாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாங்க.
2 பேரும் அமைதியா ஒரு நிமிஷம் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. நீ எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸா ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு உடனே தூங்குற மாதிரி இப்படி கண்ணை மூடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. ரின்னுக்கு பயங்கர கோவம். இவளை என்ன சொல்லன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற சோஃபாவில் போய் படுத்து தூங்குறாங்க. ரின்னை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே பயங்கர மழை, இடி சத்தம் கேட்குது. அந்த இடி சத்தம் கேட்டதும் ரின்னு பயந்து முழிச்சுக்கிறாங்க. கிம் அவங்க பக்கத்தில் போயிட்டு, நான் இங்கே தான் இருக்கேன், பயப்படாத, நீ தூங்குன்னு சொல்லி ரின்னோட தலையை கோதி விட்டு மெதுவாக தடவி விட்டுட்டுருக்குறாங்க. ரின்னு அப்படியே அமைதியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் கிம்மும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரின்னோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, நம்ம அங்கிள் இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய பணக்காரரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போவும் கிம்மோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நம்ம இங்கே ஸ்டே பண்ணணுமா, இங்கே தான் இருக்க போகிறோமா, இது சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கிம் அதுக்கு, நான் ரின்னை ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன், இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரின்னோட அப்பா அங்கேருந்து வர்றாங்க. கிம் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இப்போ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்பவே அக்கறையா கிம் கிட்ட விசாரிக்கிறாங்க. கிம்முமே, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்னோடய ஃப்ரெண்டு, இவளையும் நான் இங்கேயே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாக தாராளமாக இங்கேயே இருக்கலான்னு சொல்லி அங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட இவங்களுக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிம் அங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட ரின்னை பற்றி விசாரிக்கிறாங்க. ரின்னு எப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேராக ரின்னோட ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரின்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அந்த ரூமுக்கு ரின்னுமே வர்றாங்க. ரின்னு அவங்க ரூமில் கிம்மை பார்த்ததும் ரொம்பவே கோவமாக உள்ள வந்து, நீ இங்கே என்ன பண்ணுற, இது என்னோட ரூமு, நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கிம்மு ரொம்பவே கேஷுவலாக, நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உன்னோட ரூமு என்னோட ரூம் ஆகிரும், உன்னோட பெட்டு என்னோட பெட் ஆகிரும், ரொம்பவே கூலாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டதும் ரின்னுக்கு இன்னுமே கோவம் வருது. எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் நீ என் கூட இங்கே ஒன்றா சேர்ந்தெல்லாம் தூங்க முடியாது, அதுதான் உன்னோட இடம்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவை காட்டுறாங்க. நீ அங்கே தான் இருக்கணும், நீ என் கூட ஒன்றா என்னோட பெட்லலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு கிம் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குமே கிம்மே, பரவாயில்ல, நான் அங்கேயே தூங்கிக்கிறேன், ஒரு அழகான பொண்ணு கூட ஒரே ரூமில் இருக்கிறது கூட எனக்கு ஹாப்பி தான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரின்னால அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. நீ இப்போ என்னோட ரூமை விட்டு வெளியில் போக போறியா இல்லையா, எனக்கு ஏற்கனவே ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லி கிம்மை பிடிச்சி வெளியிலையுமே தள்ளுறாங்க. இவ தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லி நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது கிம்மு மறுபடியும் வந்து, ஆமாம், இந்த ரூமோட கதவு எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரின்னுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. அது அங்கே தான் இருக்குன்னு சொல்லி கையை நீட்டு காட்டுறாங்க. கிம்முமே சிரிச்சுக்கிட்டு, சரி நான் போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரின்னுக்கு செம்ம கோவம், அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கிம் அவங்க ரூமுக்கு வந்ததும் ஒரே ஹாப்பியாக இருக்குது, என்னன்னு தெரியல. ரின்னை கோவப்படுத்தி வெறுப்பேற்றுறதுல வந்த சந்தோஷமான்னு தெரியல. அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரின்னை நினச்சி, நீ ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்னை லவ் பண்ணுவ, நீ எனக்கு மட்டும்தாண்டி சொந்தம், நம்ம எப்படியும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து இருப்போம் அப்படின்னு அந்த பில்லோவை ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ரின்னை நினச்சி அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்குறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி இந்த எபிசோடை, இந்த பார்ட்டை இந்த இடத்துல முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீரீஸு இது எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா, இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால்
கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.